ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் புலாவ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். இந்த சின்ன வெங்காயம் கூட 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, 2 பட்டை, 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு கிராம்பு ஒரு 4-5 பீஸ். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 3/4 கிலோ சிக்கன் இருக்குது. இதுக்கு வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கன் மேரினேட் பண்ணி வைக்கும் போது. ஸோ இது மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டையும் ஸ்டார் சேர்த்திருக்கேன். இது கூடவே பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், 2 பிரியாணி லீஃபு, இப்போது 2-3 கிராம்பு சேர்த்திக்கோங்க, 2 ஏலக்காய், இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 to 3 மினிட்ஸ். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஜாதிபத்திரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு 10 முந்திரி சேர்த்துனா போதும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே சேர்த்திக்கோங்க, நான் மறந்துட்டனால இப்போ சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன்லேருந்து ஜூஸ் வெளில வந்து வதங்கணும். இது கூடவே ஒரு பெரிய டொமேட்டோ சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு கை ஃபுல்லாக புதினா, அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்திட்டு நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கூடவே 3 கிளாஸ் தேங்காய் பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 5.5 டம்ளர் நம்ம அளவு வைக்க போகிறோம். 1.5 டம்ளர் நான் வந்துட்டு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது சுடு தண்ணி. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அதை பாயில் பண்ண வச்சுட்டு சோக் பண்ண 2.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. நடுவில் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு வற்றி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ நான் ஸ்டவ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நான் வெயிட் மட்டும் வைக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்துட்டு வெந்திருக்கு, நல்லா மலர்ந்து வந்திருக்கு. ஸோ இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.